ராமராஜ்யம் வர வேண்டும் என்றால் சிறார்கள் மனத்தில் பதிந்தால்தான் இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து அந்த ராமராஜ்யம் நமக்கு கிடைக்கும். அதற்கு அடித்தளமாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். திரு வீரராகவன் சுவாமி அவர்களை பற்றி மோனிகா ஆழ்வான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது பல்வேறு வகைகளில் சிறார்களை ஈர்க்கிறார். கதைகளை சொல்லிக் கொடுக்கிறார், அப்புறம் டிராயிங் போட சொல்கிறார், கலரிங் கொடுக்க சொல்கிறார். ஸோ உதாரணத்துக்கு இப்போ தென்கிரித்துறை எடுத்துக்கொண்டால் மோனிகா ஆழ்வானுக்கு ஒரு வாரத்தில் அவர் தயாரித்து விட்டார். ஒரு 6 குழந்தைகளை வைத்து மிக அழகாக அந்த குழந்தைகளுக்கு ராமாயணத்தை பற்றி சொல்லி ராமனாகவும் சீதையாகவும் லக்ஷ்மணராகவும் ஆஞ்சநேயராகவும் இப்படி பல வேடங்களில் இந்த குழந்தைகள் வந்திருந்தார். அடுத்தது பசு பராமரித்தல். பசுவை பராமரிக்க வேண்டியது மனிதர்களாக பிறந்த நமது கடமை. ஸோ நம்மை விட ஒருபடி மேலே போய் அவர் ட்ரஸ்ட் அமைத்து அந்த ட்ரஸ்ட் மூலம் அந்த பசுக்களை பராமரிக்க, அது ஒரு பெரிய புண்ணிய கைங்கரியம். அது சாதாரண காரியம் அல்ல. சிறுதுளி பலவல்ல. ஸோ ஒவ்வொருத்தரும் சிறு சிறு துளியாக கொடுத்தால் கூட பல பசுக்களை பராமரிப்பதற்கு உதவும். மேலும் மேலும் இந்த கைங்கரியம் வளர வேண்டும்.